இன்றைக்கி பீர்க்கங்காயோட தோலில் நம்ம துவையல் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக பீர்க்கங்காயில் இப்படி ஒரு நரம்பு மாதிரி ஒரு பகுதி இருக்கும். அதை மட்டும் நீக்கிடலாம். நீக்கிட்டு பீலர் வச்சு தோலை நல்லா சீவி எடுத்துக்கலாம். தோலை சீவிட்டு நல்லா அலசிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணால் தான் நமக்கு வதக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக அடுப்பில் ஒரு வாணலில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த பிறகு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரெண்டுமே கருகிடாமல் சிம்மிலே வச்சு வதக்குங்க. நல்லா வதக்கி எடுத்த பிறகு நான் தேங்காவை ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தேங்காயையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் கூட ஆட் பண்ணி நம்ம துவையல் அரைக்கலாம். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணலை. தேங்காய் ரொம்ப செவக்கணும்லாம் இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் செவந்து வந்தாலே போதும். நல்லா கிளறிக்கிட்டே இருங்க அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. தேங்காய் கொஞ்சம் செவந்து வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பீர்க்கங்காய் தோல், அந்த தோலையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடலாம். இந்த பீர்க்கங்காய் தோல் பாதி வெந்த பிறகு நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வச்சுருக்கேன். அந்த புளியையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா 3 காஞ்ச மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். கிளற சூப்பராக வெந்து வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்த பிறகு இதை ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொரன்னு அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. கொரன்னு அரைச்சாதான் துவையலோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது துவையலுக்கான தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு வாணலில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிக்கலாம். போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க துவையலையும் இது கூடவே சேர்த்து நல்லா கிளறி விடலாம். சிம்லேயே வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜார் அலசின தண்ணி மட்டும் ஊற்றியிருக்கேன் நான். இந்த தண்ணி நல்லா சுண்டி வரணும். துவையில் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நல்லா சிம்லேயே வச்சு கிளறிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம துவையல் சூப்பராக ரெடி ஆயிரும். ஒரு 2 நிமிஷத்துக்கு கிளறின பிறகு நம்ம துவையல் சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு. இந்த துவையலில் விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த துவையலை வாரத்தில் ஒரு 3-4 தடவை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா சூப்பராக வெயிட் ரெடியூஸ் ஆகிறத நீங்களே பார்க்கலாம். நம்ம ரத்தத்தில் இருக்கிற சிவப்பணுக்களோட எண்ணிக்கை இது அதிகமாக்கிறதும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.